நம சிவாய பராசக்தி சிவாய நம. ஓம் சிவாய நம பராசக்தி நம சிவாய ஓம். எல்லாம் வல்ல ஆதிமூல கணபதி வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியையும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனை வணங்கி சர்வ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், ரிஷிமார்கள், முனிவர்கள் மற்றும் எமது மானசீக குருமார்களை வணங்கி இந்த ஸ்ரீ ஜெயசக்தி யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உரையை தொடங்குகிறேன். அன்பர்களே, அக்கரைப்பட்டி கனகராஜா ஆகிய அடியேன் இதுவரை பல்வேறு ஜோதிடம், மந்திர சாஸ்திரம் மற்றும் இன்னும் ஆன்மீக கருத்துக்களை பல பதிவுகளில் பதிவு செய்து வந்திருக்கின்றேன். அதற்கு நீங்கள் அனைவரும் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நீங்கள் இதை கண்டு பயனடைவதோடு உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி அவர்களும் பார்த்தால் மேன்மேலும் பதிவிடுவதற்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அந்த வரிசையில் அன்பர்களே, இன்று ஒரு கோயிலுக்கு போய் அந்த பரிகாரத்தோடைய முழு பலன் அடைய வேண்டுமென்றால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்ல போகிறோம். அன்பர்களே, அடியன் கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜோதிட ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறேன். அந்த வகையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திருநாகேஸ்வரம் போயிருக்கேன், திருநள்ளாறு போயிருக்கேன், ராமேஸ்வரம் போயிருக்கேன், காளகஸ்தி போயிருக்கேன், என்னென்னமோ பரிகாரமாக செய்கிறேன், விரதம் இருக்கிறேன், மந்திரம் ஜபம் பண்ணுறேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அன்பர்களே, நமது சனாதன சமயத்தில் முழுக்க இறை வழிபாடு என்பது ஒரு தாந்திரிக ரீதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தாந்திரிகம் அப்படின்னா உபாய மார்க்கம்னு சொல்லலாம். உபாயம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறை ஆற்றலை ஓரிடத்தில் குவித்து அவைகளை செயல்படுத்தி அங்கு சென்று வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு உடல் ரீதியாகவும், உயிர் ரீதியாகவும், மன ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், ஆன்ம ரீதியாகவும் உட்புகுந்து மாற்றத்தை ஏற்படுத்தி காரிய சித்தியை வழங்குவது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நோயின் இருக்குனாக்க நம்ம பாட்டுக்கு போயிட்டு மருந்து கடையில் வாங்கி போயிட்டு எல்லா டப்பாவிலையும் ஒரு மருந்து கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒரு மருத்துவரை போய் அணுகி அவர் இந்த நோய் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எதனால் வந்துச்சு, இதற்கு காரணம் என்ன, இது போகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு போய் அவர் சொன்னபடி சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த நோயும் குணமாகும், நோயினோட காரணமும் குணமாகும், பரிபூர்ண நிவாரணம் அடைய முடியும். அதே போல் தான் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு தோஷமோ அல்லது யோகமோ செயல்படுது அப்படின்னா அதற்கு காரணம் காரியம் என்னான்னு முதல் ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், தீதும் நன்றும் பிறர் தாரா வரா. நமக்கு ஏற்படும் நன்மையோ தீமையோ நாம் செய்யாமல் நமக்கு வரவே வராது. எல்லோரும் சொல்லுவாங்க, விதியை இறைவன் எழுதுறாருன்னு. விதியை எழுதினது இறைவனாக இருந்தாலும் அதை எழுதுவதற்குண்டான காரணத்தை நாம் தான் வடிவமைக்கிறோம். நமது எண்ணமும் செயலுதான் கர்மாவாக மாறுகிறது. அந்த கர்மாவுக்கு மார்க் போடுறவர் தான் இறைவன். நம்ம ஒழுங்காக சரியாக பரிசு எழுதியிருந்தால் நல்ல மார்க் கிடைக்கும், நம்ம எழுதினா எப்படி மார்க் கிடைக்கும், அதுபோல் தான் இதுவும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து இப்போ நமக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டத்துக்கு எந்த கிரகம் காரணமாக இருக்கிறது அப்படின்னு முதல் பார்க்கணும். பார்த்துட்டு நன்மை இருந்தால் பெருக்கிக் கொள்ளவும், தீமை இருந்தால் தடுத்து கொள்ளவும் வழி பார்க்கணும். ஒரு கிரகம் கெடுதல் செய்யுது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் தேய்பிரலை தான் செய்யணும். தேய்பிரலை செஞ்சால் தான் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். ஒரு கிரகம் நன்மை செய்யுதுன்னா அந்த நன்மையை பெருக்கிக்க வளர்பிறதான் போகணும். இதுதான் முக்கியம். அதே போல் ஒரு இப்போ சூரியன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் அப்படின்னா திங்கக்கிழமை, புதன் அப்படின்னா புதன்கிழமைங்கிறது ஒரு பொது. அவங்க ஜாதகத்தை பார்த்து எந்த வீட்டில் அமைந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். உதாரணமாக ஒருத்தருக்கு சூரிய திசை ஓடுது, துலா லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ துலா லக்னத்துக்கு சூரிய பகவான் ஒரு பாதகாதிபதி, ஏதோ ஒரு கெடுதல் நடக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த சூரியனை சாந்தப்படுத்தணும்னா அந்த சூரியன் எங்கே இருக்கார், புதன் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதாவது கன்னியில். இப்போ புதன்கிழமை தான் போகணும்.
புதன்கிழமை சூரிய உரையில் போய் வழிபடும்போது அது முழுசாக குணமாகும். அதான் முறை. அதோடு இல்லாமல் முறையாக ஒரு தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னாக்க, ஏதோ ஒரு ஜோசியர் சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் சொன்னதுக்காக ஒரு எதிர்பார்ப்போடெல்லாம் போகக்கூடாது. ஆத்மார்த்தமாக அடுத்த வாரம் கோயிலுக்கு போகிறோம்னா இந்த வாரத்துலேருந்தே கொஞ்சம் பயபக்தியாக மனசை ஒருநிலைப்படுத்தி வீட்டில் விளக்கேற்றி அந்த தெய்வத்தை நினச்சி வணங்கி வரணும். ஒரு ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவங்க எப்படி ஒரு ஒழுங்கினமாக இருப்பாங்களோ அது போல் இருக்கணும். ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு பரிகாரத்துக்கு காலகசிக்க போகிறீங்க அப்படின்னாக்க என்ன செய்யணும்னா, அவங்கவுங்க வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வெத்தலை பாக்கு வச்சு ஊதுபத்தி சூடம்லாம் கொளுத்தி வச்சு 1.25 ரூபா அந்த ₹1 பணம் வச்சு, இப்போல்லாம் 4 நாள் இல்லை, அதனால் ₹1 11 பணம் வச்சு வெத்தலை பாக்கில் நினச்சி விநாயகரை வணங்கிட்டு குலதெய்வத்தை நினச்சி வணங்கணும். குலதெய்வத்துக்கு பேர் சொல்லி, ஐயா நான் இது மாதிரி இந்த தோஷ நிவர்த்திக்காக நான் காலகஸ்தி போகிறேன், நீங்கள் எல்லோரும் எனக்கு உற்ற துணையாக இருந்து வழி நடத்தி தாங்கன்னு சொல்லி குலதெய்வத்தில் அனுமதியும் ஆசையும் பெறணும். அதுக்கு பிறகு நம்ம வீட்டை விட்டு வெளில வந்தோன்னே அந்த எல்லைக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கும், ஒரு எல்லை காவல் தெய்வம் இருக்கும். அங்கேயும் போய் ஒரு சூடமாவது கொளுத்திட்டு விநாயகர் இருந்தால் ஒரு சூரத்தங்க உடச்சிட்டு நான் இது மாதிரி காலகஸ்தி போகிறேன், எந்த தடைகள் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு அந்த பரிகாரம் செஞ்சு வரதுக்கு உண்டான சக்தியும் வலிமையும் கொடுங்க, தடைகள் இருந்தால் நீக்கி கொடுங்கன்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு அங்கிருந்து அப்புறம்தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அங்கேயும் போய் உடனே பரிகாரம் பண்ணக்கூடாது. நாளைக்கு காலகஸ்தியில் வெள்ளிக்கிழமை பரிகாரம் பண்ணோம்னா வியாழக்கிழமை நைட்டே தங்கணும். அது ரொம்ப முறை. எந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்திலும் ஒரு ராத்திரி தங்கி வழிபட்டு வருவதுதான் முறையானது. அந்த இடத்துடைய சீவ மின்காந்த ஆற்றல் நமக்கு பரிபூர்ணமாக உள்ளே இறங்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சில மகான்கள்லாம் சூட்சுமத்தில் இருப்பாங்க, தவறு இல்லை. அவங்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எந்த ஒரு ஸ்தலத்துலேயும் உடனே வழிபடாமல் ஒரு ராத்திரி தங்கி மறுநாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கணும். விநாயகரை வணங்கி அதுக்கு பிறகு தான் முறையாக சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கிட்டு அப்புறம்தான் நவகிரக பரிகாரம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, சனீஸ்வரனுக்கு பரிகாரமாக நேராக சனீஸ்வரன் வழிபடுறது, குருவுக்கு பரிகாரமாக நேராக குருபானை வழிபடுறது, அப்படிலாம் கிடையாது. நவகிரகங்கிறதே எல்லாம் வல்ல ஆதிசிவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். சிவபெருமானோட அருளும் ஆசீர்வாதமும் அனுமதியும் இல்லாமல் நவகிரகங்களால் எதுவும் செய்துவிட முடியாது. நவகிரகங்கிறது ஒன்லி ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை தான் செய்ய முடியும். சட்டத்தை மீறி எதுவும் செய்ய எப்படி ஆஃபீஸருக்கு அதிகாரம் இல்லையோ அதுபோல் நவகிரகங்களுக்கு கிடையாது. நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுக்க தான் முடியும். நீங்கள் எப்படி அவரை வணங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தலைவரை வணங்குங்க, தலைவர்னா சிவபெருமானை அல்லது பெருமாள், அந்தந்த ஸ்தலத்தில் மூலவர் இருப்பார், அவரை வணங்குங்க, அவரோட ஆசி பெறுங்க, அவர் அனுமதி பெறுங்க, அவர் அனுமதித்தால் நான் செய்கிறேன், தலைவர் சொன்னால் நான் செயலாளர் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் முறை. சிவனை வணங்கணும், அப்புறம் அம்பாளை வணங்கணும், அப்புறம் அந்த உள்ள நவகிரக சாந்தி பண்ணணும். பண்ணிவிட்டு எந்த ஸ்தலத்துக்கு போனாலும், இப்போ சனீஸ்வரன் கோயிலுக்கும் போனாக்க அங்கே உள்ள பிரசாதத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்களாம். ஏன்னு கேட்டாக்க சனீஸ்வரனோட பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தால் அவர் தோஷம் வந்துடுமா. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நாம் எப்பொழுது வேத மந்திரம் ஓதி ஒரு தெய்வத்தை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி ஆசி பெறுகிறோமோ அப்போதே அந்த தெய்வத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட பொருள் பிரசாதமாகிறது. அது நன்மையை தான் செய்யும். நீங்கள் வரணும்னு நினச்சாக்க அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் வருவார், அங்கேயே வச்சுட்டு வந்தாலும் வருவார். ஒரு தெய்வத்தை வணங்கிய பிறகு அதோடய பிரசாதத்தை அங்கேயே வைத்து விட்டு வருவது அந்த தெய்வத்தை அவமதிப்பு சமம். அதெல்லாம் ஒரு காலம் செய்யக்கூடாது. அந்த பிரசாதத்தெலாம் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம், நாமும் சாப்பிட்லாம், நம்ம சார்ந்தவங்களுக்கும் கொடுக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. அது தெய்வ பிரசாதம் தான். அது மாதிரி அந்த தெய்வத்தை வணங்கிட்டு கோயிலை விட்டு வெளில மீண்டும் ஒரு முறை அந்த கோபுர தரிசனம் பண்ணி வணங்கிட்டு நம்மால் இயன்றளவு அன்னதானம் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அன்னசாந்தி பண்ணணும். அன்னதானம் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய யானை பசு இதெல்லாம் கோயிலெலாம் இருக்கும், பசு மாடம் இருக்கும், யானைலாம் இருக்கும், அதுகளுக்கும் ஏதாவது பழங்கள் இதெல்லாம் கொடுத்து அதோடைய ஆசையும் பெறணும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வரணும். வரும்பொழுது நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாதுங்க. யானைகள் தொடங்கி குரங்கில் முடியும்பாங்க. ஒவ்வொரு பூஜையாகட்டும், பரிகாரமாகட்டும், ஓமமாகட்டும், எந்த விதமான ஆன்மீக சாதனைகளாக இருந்தாலும் முதலில் விநாயகரில் தொடங்க வேண்டும், முடிவில் அனுமனில் முடிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சநேயரில் தான் நிறைவு செய்யணும்.
நம்ம ஊரில் நம்ம எத்தனை மணிக்கு வந்தாலும், ராத்திரிக்கே வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம ஏரியா பக்கத்தில் எங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு பார்த்து, கோயிலே சாத்தியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த வாசலில் போய் நின்றுட்டு ஒரு சூடத்தை கொளுத்திட்டு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுட்டு நல்லா வணங்கிட்டு, ஐயா இந்த மாதிரி நான் காளகஸ்தி போனேன், பரிகாரம் பண்ணியிருக்கேன், இந்த தோஷம் இன்றோடு நிறைவடைந்து இனிமேல் எனக்கு புது வாழ்க்கை உதயமாக வேண்டும்னு வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல உட்காரணும். கொஞ்சம் நேரமாவது ஆஞ்சநேயர் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி வரணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து முன்ன போலவே குத்து விளக்கேற்றி குலதெய்வத்தை நினச்சி வணங்கி இந்த மாதிரி காளகஸ்தி போயிட்டு வந்தேன், இன்று முதல் என் வாழ்க்கை ஒரு புது உதயமாகட்டும், வளர்ச்சியாகட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா மனசார வேண்டிக்கணும். இதுதான் ஒரு தெய்வத்தை ஒரு பரிகாரத்துக்காக முழுமையாக வழிபடும் முறை. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் போனாக்க தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு துணியை கழட்டி விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்புகிறாங்க. நம்ம துணியிலே இவ்வளோ தோசை இருக்குன்னா நம்ம தோலில் எவ்வளோ இருக்கும், உடம்புல எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் உரிச்சா விட்டு வந்துட முடியும்? இதெல்லாம் லாஜிக் கிடையாதுங்க. அப்போல்லாம் இல்லை. வந்து நம்ம ஒரு புனிதமான தீர்த்தத்தில் நீராட போகிறோம்னாவே நேராக போய் காலே விடக்கூடாது. கையில் தண்ணி அள்ளி கங்கையை வணங்கணும். அம்மா கங்கா பரமேஸ்வரியே, உன்னோட அருளால் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ செய்த குற்றங்களை, பாவங்களும் சாபங்களும் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் பரிபூர்ணமாக விளங்கி நான் நித்திய சௌபாகியத்தில் வாழவும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கணும். அது மாதிரி வேண்டி 3 தண்ணி தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக இறங்கணும். உள்ளே இறங்கி சூரிய பகவானை வணங்கிட்டு, கங்கையை வணங்கிட்டு, அந்த ஸ்தலத்தில் கூடிய இறைவனை வணங்கிட்டு முழுகி எழுந்திரிக்கணும் 3 முறை. ஒவ்வொரு முறையும் ஒரு சங்கல்பம் வைக்கணும். அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ, அடியேனும் அடியேனும் சார்ந்த அனைவரும் உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் வாக்காலும் செய்த பிழைகள் ஏதேனும் இருந்தால் அவைகளால் ஏற்பட்ட பாவங்களும் சாபங்களும் இன்றோடு தீர்ந்து நலம் உண்டாக அருள் புரியணும்னு சொல்லி வேண்டிக்கணும். இப்போ நான் உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் வேணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை மனசில் உங்களுடைய காரியத்தை நினச்சி நல்ல மனசார வேண்டிக்கிட்டு 3 முறை முழுகணும். முழுகிட்டு அங்கேருந்து ஒரு பிடி மண் அள்ளிட்டு வந்து வெளியில் போட்டு வரணும். அது எதுக்காக? பல பேர் உள்ளே போகிறாங்கல்ல, கால் மண் பட்டு அந்த குளம் தூந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவர்களாக சொல்லி வைக்கப்பட்ட ஒரு சூட்சுமம். மேலே வந்துட்டு திரும்பி ஒரு முறை கங்கையை வணங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம உடுத்திருக்க உடைய புழிஞ்சு வச்சுக்கிட்டு வேறு விட உடுத்திக்கலாம். அதை அங்கே விடணும் அவசியம் இல்லை. உண்மையிலேயே நம்ம ஒரு தீர்த்தத்தில் விட வேண்டியது எது தெரியுங்களா? நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம் உடலுக்கோ மனசுக்கோ சமூகத்துக்கோ தீங்கு விளைவிக்க செயல்கள் ஏதேனும் இருந்தால் அதை நம்ம விட்டுறணும். அதை தான் நம்ம விடணும். அன்பர்களே, நான் முதல்ல திருச்சியில் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன். திருச்சி உறையூரில் கீரைக்குளத்தில் தான் இருந்தேன். இப்போ தான் ஒரு 10-12 வருஷமாக நம்ம சொந்த ஊரில் அக்கரைப்பட்டில் இருக்கோம். திருச்சி மாவட்டம் சமயபுரத்துலேருந்து வடக்க ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அக்கரைப்பட்டி கிராமத்தில் தான் இப்போ ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். நான் திருச்சியில் இருக்கும்போது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறனால ஒரு காலம் வெக்கப்படுறதுலாம் இல்லை. ஒவ்வொரு ஜாதகம் பார்த்தா ஒரு பான் பராக்கு போடணும். அப்போல்லாம் பான் பராக்கு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 20 முதல் 30 வாக்கு வரலும் போடுவேன், இல்லைன்னு சொல்லலை. அதனால் நான் பல விதமான கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்துச்சு. வாய்ப்புண்ணு, பல்லு வலி, பல உபத்திரம் வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்புறம் தான் ஒரு முறை எங்கள் ஊரில் விநாயகர் கோயிலில் கட்டினாங்க. விநாயகர் கோயிலுக்கு கட்டும்போது ஊர் சார்பாக எல்லோரும் ராமேஸ்வரம் போனோம் தீர்த்தம் கொண்டு வரத்துக்காக. 2 பஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்போ இந்த ராமேஸ்வரில் குளிக்கும்பொழுது நான் அன்றைக்கி சங்கல்படுத்தேன், இனிமேல் என்னுடைய கடைசி காலம் வரலாம், நான் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பான் பராக்கை நான் தொட மாட்டேன், இந்த பான் பராக்கு போடுறது என்னோட விட்றேன்னு சொல்லிட்டு மிச்சம் மீதி பாக்கெட்டில் இருந்து பான் பராக்கு அல்லையா அங்கேயே விட்டு வந்தது தான். அன்றைக்கி தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பான் பராக்கு நான் போட்டதே கிடையாது. இது போல தான் நம்முடைய உடலுக்கோ மனதுக்கோ அல்லது உயிருக்கோ அல்லது சமூகத்துக்கோ ஏதேனும் தீங்கு விளையக்கூடிய செயல்கள் நாம் கூட இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டணும். அதை தான் அந்த தீர்த்தில் விட்டு வரணும். இன்னோட தலை முழுகிறேன் அப்படின்ட்டு. இதை விட்டுட்டு துணியை கழட்டி விட்டு அந்த குப்பை கூடி ஆக்கி வச்சுருக்காங்க. திருநள்ளாறுலாம் போனால் அவ்வளோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ குப்பை மாதிரி இருக்குது. இந்த குச்சனூரில் ஏத்தாப்பில் வாக்கியாலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இது. இப்படிலாம் பண்ணக்கூடாது. நன்றி அன்பர்களே. இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறோம். அடுத்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பதிவு இருக்குது, அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.